ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸை அதோட தமிழ் அர்த்தத்தை பார்த்து அதுக்குரிய இங்கிலீஷ் மீனிங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கிராமரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீடியோவையே ஒரு 2-3 தடவை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விசேஷம் இல்லை. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, யாராவது நம்ம கிட்ட கேட்குறாங்க இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, ஒன்றும் விசேஷம்லாம் இன்னைக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷ்ல நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னைக்கும் போலதான் இருக்கு, எதுவும் விசேஷம் கிடையாது அப்படின்னா நத்திங் ஸ்பெஷல். திரும்பி செல்லுங்கள். இப்போ நம்ம ஒருத்தரை சொல்றோம், இங்க ஒன்றும் இல்லை, நீங்க வந்து திரும்பி போங்க அப்படின்னு நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? ரொம்பவே ஈஸி தான். கோ பேக். எப்படி சொல்லலாம்? கோ பேக். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது அழாதே. இப்போ ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம்ல அழாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இது ரொம்பவே ஈஸி தான். டோன்ட் கிரை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அழாத அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது வாயை மூடு. இப்போ நம்ம ஒருத்தரை வந்து சொல்லணும், நீ வந்து வாயை மூடு அப்படின்னு நம்ம சொல்லணும். இது நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் தான். ஷட் அப். ஷட் அப் அப்படின்னா வாயை மூடு அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாமா? அதனால் என்ன? இப்போ ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதனால் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதனால என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல சோ வாட். எப்படி கேட்கலாம்? சோ வாட் அப்படின்னா அதனால் என்ன அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். விட்டு விடு. இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் சில பேர் வந்து அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம்ல, அதை விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு லீவ் இட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? லீவ் இட் அப்படின்னா விட்டு விடு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து இது சரி. இப்போ ஒரு விஷயத்த நீங்க ஒருத்தட்ட சொல்றீங்க, இது வந்து சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ரொம்பவே ஈஸி தான். இட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே தப்பு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ராங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இங்கேயே இரு. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டு சொல்றீங்க, நீ வந்து இங்கேயே இரு, இப்போ உங்க வீட்டிலே இரு, இங்கே இரு அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டே ஹியர். ஸ்டேனா தங்குறது, ஸோ ஹியர்னா இங்க, ஸோ ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாமா? கதவை பூட்டு. இப்போ நம்ம சொல்றோம்ல, கதவை வந்து லாக் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ப்ராப்பரா எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லாக் த டோர். ரொம்பவே ஈஸியான சென்டென்ஸ் தான். ஏன்னா இது பிகினருக்கான வீடியோ அப்படின்றதுனால ரொம்பவே ஈஸியான சென்டென்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். லாக் த டோர். படிப்படியாக அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து உடனடியா நடக்காது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அதை நம்ம படிப்படியாக அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல கிராஜுவலி. அதாவது சடனா எதுவுமே நடக்காம மெதுவா நடக்கிறதா நம்ம வந்து கிராஜுவலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நீ கோவமா இருக்கியா. இப்போ ஒருத்தரை பார்த்து கேட்கிறோம், நீ வந்து கோவமா இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ கோவம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஆங்கிரி. ஸோ நீ கோபமா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர் யூ ஆங்கிரி அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த மாடுலேஷனையும் பார்த்துக்கோங்க கேட்குறப்ப. அடுத்தது குறைந்தபட்சம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இதையாவது பண்ணு, அட்லீஸ்ட் அப்படின்னு நம்ம சாதாரணமாவே அட்லீஸ்ட் யூஸ் பண்றோம். ஸோ குறைந்தபட்சம் அப்படின்னா இங்கிலீஷ்ல அட்லீஸ்ட். அட்லீஸ்ட்னா இதை மட்டுமாவது பண்ணு, அதாவது ரொம்பவே கம்மியா நம்ம சொல்றதுக்கு அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவர் ஓய்வெடுக்கட்டும். இப்போ நம்ம சொல்றோம் ஒருத்தர், அவரை வந்து ரெஸ்ட் எடுக்க விடுங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லெட் ஹிம் ரெஸ்ட். லெட் ஹிம் ரெஸ்ட்னா அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த லெட் பயன்படுத்தி நிறைய சென்டென்ஸ் வந்து வரும். ஒரு நிமிடம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்பே சொல்றோம், ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல ஜஸ்ட் அ மினிட். எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் அ மினிட். இதை ஜஸ்ட் செகண்ட் அப்படின்னா ஒரு வினாடி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தொடர்ந்து முயற்சி செய். இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க, ஸோ நீங்க அவங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு இதை தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு கீப் ட்ரையிங். ரொம்பவே ஈஸி தான். கீப் ட்ரையிங்னா இப்போ நீ எதை பண்ணிட்டு இருக்கியோ அதை தொடர்ந்து பண்ணிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் என்னிடம் கேட்காதே. இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்டு ஏதோ உங்களை வந்து இரிட்டேட் பண்றாங்க. ஸோ நீங்க சொல்றீங்க என்னிடம் அதை கேட்காத, என்கிட்ட அதை கேட்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஆஸ்க் மீ அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆஸ்க் மீ அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்த சென்டென்ஸ் அவரிடம் பேசுங்கள். இப்ப நீங்க ஒருத்தர வந்து சொல்றீங்க. நீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னா டாக் டு மீ அப்படின்னு சொல்லணும். அவர்கிட்ட அப்படின்னா டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னால் முடியும். இப்போ ஒரு விஷயத்த சொல்றோம். என்னால வந்து இத முடியும். என்னால செய்ய முடியும். அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல வந்து கேன் அப்படின்றத பயன்படுத்துவோம். ஸோ என்னால் முடியும் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ கேன் டூ இட். அடுத்து மீண்டும் ஒரு முறை. இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க திரும்ப அத சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை அப்படின்னா ஒன்ஸ் அகைன். இப்ப இன்னொரு தடவை அத செய்றது தான் ஒன்ஸ் அகைன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது மெதுவா நட. இப்ப நம்ம ஒருத்தர சொல்றோம், நீங்க வந்து ஸ்லோவா நடங்க அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். அத எப்படி ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வாக் ஸ்லோலி. எப்படி சொல்லலாம்? வாக் ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக நட அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். நீ தயாரா? இப்ப நம்ம கேட்கிறோம், நீ வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்புறப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்குறீங்க, நீ வந்து கிளம்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ரெடி அப்படின்னா நீ வந்து கிளம்பிட்டியா, நீ தயாரா இருக்கியா அப்படின்னு அர்த்தம். அடுத்து உன்னால் இதை செய்ய முடியுமா? அப்ப நம்ம ஒருத்தட்ட வந்து கேட்கிறோம், உன்னால இதை வந்து செய்ய முடியுமா அப்படின்னு கொஸ்டினா கேட்கணும். ஸோ முன்னாடி நான் சொன்னேன் முடியும் அப்படின்றதுக்கு கேன். ஸோ கொஸ்டினா கேட்கிறப்ப கேன் யூ டூ திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? எப்படி கேட்கலாம்? கேன் யூ டூ திஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது என்னை கேலி செய்யாதே. இப்ப நம்ம ஒருத்தரை வந்து சொல்லணும், என்னை வந்து கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து கேலி அப்படின்றதுக்கு மாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் மாக் மீ அப்படின்னா என்ன கேலி பண்ணாத அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா லைக் கொடுத்துருங்க. அடுத்து என்னால் சமாளிக்க முடியல. இப்போ ஒரு விஷயத்த வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, என்னால வந்து இதை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ குடின்ட் மேனேஜ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ குடின்ட் மேனேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிறைய தமிழ் சென்டென்ஸை பார்த்தோம். அதுக்குரிய இங்கிலீஷ் சென்டென்ஸும் பார்த்தோம். இது பிகினருக்கான வீடியோ. ஸோ அதனால நான் ரொம்பவே வந்து ஈஸியான சென்டென்ஸ் தான் கொடுத்தேன். இன்னும் அடுத்து போக போக நம்ம வந்து இன்டர்மீடியட் லெவல் பார்க்க போகிறோம். அடுத்ததான் வந்து அட்வான்ஸ் லெவல் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது. ஆனால் அதை எப்படி கற்றுக்கிறது, எதை ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டா நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து வரும். இல்ல நீங்க இப்பதான் வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இன்னும் நம்ம சேனல்ல நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. நீங்க பிகினரா இருந்தா கூட நீங்க கவலையே பட வேண்டியது இல்லை. ஸோ எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களால ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியுமோ அதை தான் நம்ம சேனல்ல போட போறோம். ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.